அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மார்ச் மாத ராசி பலன்கள். முதல்ல மார்ச் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய மாதம், அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 26 வரை சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்து வலிமையாக இருக்க போகிறார். இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி பாருங்க, குரு பகவான் வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதுன மனையில். அப்போ மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து துலாமனையும் தனுசையும் கும்பத்தை பார்த்து அந்த வீடுகளை புனிதப்படுத்த போகிறார். சூரிய பகவான் கும்பத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்க்குது, அதாவது மார்ச் 15ஆம் தேதி வரை. அதன் பிறகு மீனமனைக்கு செல்கிறார். அங்கு சனி பகவானோட கூட இணைவு. கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் வீற்றிருக்க, சிம்மத்தில் கேது பகவான், இந்த மாத தொடக்கத்தில் மனோகாரகனான சந்திரன் பாருங்க கடகத்தில். அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்ச் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான வழிபாடு நல்லா இருக்க போகுது, அதாவது எந்த மாதிரியான தன்மையில் நம்ம இருந்தால் நம்ம சக்ஸஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதுவும் ராசிநாதனுடன் 10ஆம் அதிபதியான சூரியனும் 11ஆம் அதிபதியான புதனும் இணைந்திருவது கூடுதல் சிறப்பு. அப்போது தொழில் ரீதியில் உங்கள் எண்ண ஓட்டங்கள் செயல்படும். தொழில் ரீதியில் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, சொந்த தொழில் செய்யணும் என்கின்ற உந்துதல் இருக்கும். உங்கள் மனதில் எழுச்சி இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும். அதாவது தொழில் ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையப்பெறும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா அந்த ராசிநாதனோட அந்த 10ஆம் அதிபதி இணைஞ்சு 10ஆம் இடத்தையே பார்க்குது. அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அதுவும் நல்ல விதமாக மாறும். சந்தோஷம் தரக்கூடிய செயல்களாகவே இருக்க போகிறது இந்த மார்ச் மாதம். சரி, தனம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், தன்னுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து கொண்டு இந்த மார்ச் மாதம் 11 மீண்டும் 2ஆம் இடத்தையே பார்க்குறார். அப்போ தனஸ்காரக கிரகமான அந்த குரு பகவான், தனஸ்தான அதிபதியான குரு பகவான் அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறது பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ பொருளாதாரத்தில் எந்த தடை இல்லை. மறைந்துள்ள தனம் உங்களுக்கு வந்து சேரும். இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் அல்லது கொடுத்த பணம் ரிட்டர்ன் வருவதற்கு, அல்லது பணம் சார்ந்த, அதாவது என்ன சொல்கிறது, லாட்டரி சம்பந்தப்பட்ட, அதாவது யூகத்தின் அடிப்படையில் ஷேரில் திடீர் தனவரவு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மார்ச் மாதம் சிறப்பு பெறும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் போய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். அப்போ இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்காமல் இருந்தால் கூட ஏன் வீடு வாங்கலை, சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதற்கான முயற்சியை இறங்குவீங்க. ஒரு இடம் வாங்கி போடுவது, அல்லது கட்டின வீட்டையே வாங்குவது, விவசாய நிலத்தின் மீது ஆர்வத்தை தருவது, அல்லது ஒரு காலி இடத்தை வாங்கி போடுவது. ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்த மாதம் திருப்தி தரும்.
அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த மாதம் ஒரு ஏற்ற மாதமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. எப்படி செய்தால் விவசாயத்தில் அபிவிருத்தி, எந்த மாதிரியான திட்டங்களை தீட்டுவது, ஸோ இது மாதிரியான தன்மைகள் எல்லாம் இந்த மாதம் சிறப்பு பெறும். விளைச்சலுக்கு எது போட்டால் எது கரெக்டாக இருக்கும், அந்த அந்த பக்குவம், அந்த ஒரு பிளான் அப்படிங்கிறது, ஒரு எஜுகேஷனுங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையிருக்கிறது. அரசு காரியங்களில் வெற்றி தரக்கூடிய மாதம். ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்குது. தன் வீடு சிம்ம மனையே சூரியன் பார்க்குது. அதிகாரம் செயல்படும், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஒரு கௌரவமான ஒரு செய்தி, நல்ல செய்தி கிடைக்கும், பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களை புகழக்கூடிய பாராட்டு தரக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். யாரும் செய்யாத வேலையை ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சுட்டு அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திட்டத்தோட, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இப்படி செய்தால் அது கரெக்டாகும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜரோடு செய்து வெற்றி பெற்று பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த விருச்சிகத்துக்கு அமைய பெறுகிறது. தந்தையின் மூலமாகவும் தாய் தந்தையின் மூலமாக அனுகூலத்தை பெறக்கூடிய மாதம். ஏதோ ஒரு ரூபத்தில் தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அவங்களுடைய அனுகூலம் இருக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் என்பது நிச்சயமாக உண்டு. ஒரு வீடு வாங்குறதுக்கோ, நிலம் வாங்குறதுக்கோ, எதுக்காவது ஒன்று ஹெல்ப்பு, படிப்பு செலவுக்கோ, எதுக்காவது ஒன்று தாய் தந்தையின் மூலமாக அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைய பெறுகிறது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் கெட்டிசாலியாக, நல்ல படிப்பு, அதாவது இதுவரைக்கும் என்ன சொல்கிறது, ஒரு மந்தமாக படிச்சுட்டு இருந்து ஒரு டெல்லாக அப்படி இருந்தால் கூட இப்போ அது படிச்சிடணும், அது வெற்றி அடையணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆத்மார்த்தமான ஒரு உணர்வோடு செயல்படக்கூடிய, உள்ளுணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாக விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையப்பெறும். அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய எழுச்சி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 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 வேகம் அப்படிங்கிறது வேகத்தோடு விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையப்பெறும். 7ஆம் அதிபதி உச்ச பலம், 7க்குரியவன் 5ஆம் இடத்தில் உச்சம். நிறைய பேர்த்துக்கு காதல் இருக்கின்றவர்களுக்கு காதல் திருமணம் உண்டாக்கும், அல்லது காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. காதல் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங், அந்த ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்நோனியும் பெருகக்கூடிய தன்மை. கணவன் அல்லது மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது கலைந்தெறியப்படும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் அதிகப்படுத்தும், அதாவது காதல் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 6க்குரியவன் வேலையை கொடுக்கக்கூடியது செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்குது. அப்போ எதிர்பாராத விதத்தில் மாற்றங்கள், வேலை இல்லை என்று இருக்கின்றவர்கள் உங்கள் முயற்சியால் இந்த மாதம் மார்ச் மாதம் வேலை கிடைக்கும். அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே, அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாடு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகிறது. திருமணம், சுப காரியங்கள் கைகூடும். திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர்னு வரன் செட் ஆயிரும். ஸோ இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்குது. திருமணம், சுப காரியங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு சூப்பராக இருக்குது. குருவும் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறது. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி நடக்குது. அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டியதில்லை, விருச்சிகத்துக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் வர காத்து கொண்டிருக்கிறது. இனி எல்லாம் சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையப் போகிறது. இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருந்தே எடுத்துக்கலாம், ஏப்ரலுக்கு அப்புறம் சூப்பர் தான். திருமணம் இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. திருமணம் வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட திருமணம் செய்யலாம் என்கின்ற எண்ண உணர்வுகள் கொடுக்கும். 2ஆம் திருமணம், ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்துக்கலாம் என்கின்ற உள்ளுணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். ஏன்னா இதுவரைக்கும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட இப்போ சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதத்தில், இந்த மார்ச் மாதத்திலிருந்தே உங்கள் உள்ளுணர்விலிருந்து செயல்பட தூண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை.
அரசாங்க ரீதியில் நற்பலன்கள், அரசு காரியங்களில் ஜெயம், அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற ஆர்வம், அரசியலில் என்ட்ரியாவது, அரசியலில் பதவி கிடைப்பது, அரசாங்க அதாவது அரசு, அரசியல், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், பேச்சு திறமை பளிச்சிடும், எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை பேசக்கூடிய தன்மை நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட, தரகு, கமிஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவேன். என்ன, சூரியனும் செவ்வாய் சேர்ந்த உஷ்ணம், அவ்வளோதான். அந்த ஒரு கோபம், அந்த ஆக்ரோஷம், முன்கோபம் அப்படியே டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கும். அதை மட்டும் கட்டுப்படுத்திட்டா போதும், விருச்சிகத்துக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். குரு 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, முதலீடுகளில் ஆர்வம் தூண்டும். ஏதாவது ஒன்று நம்முடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது முதலீடு பண்ணணுங்கிற எண்ணம். சிபிசிஐடி அதாவது கண்டுபிடிப்பு சார்ந்த துறை ரீதியாக மறைந்துள்ள சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், சூப்பர். என்ன சொல்கிறது, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய எண்ணங்கள் நிறைய பேருக்கு தோணும். அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டிலேயே அங்கே பிஆர் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறோங்கிற எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதம் அமையப்பெறும். நல்ல தெய்வ வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்து குலதெய்வ வழிபாடு. இந்த 2 தெய்வத்தை வழிபட்டாலே விருச்சிகத்துக்கு எல்லா விதத்திலும் மனசு, எண்ணம், செயல், ஹெல்த்து அத்தனையும் நல்லா இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்ச் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொருடையருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்திகளும் மாறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லியமான பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கு, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக, அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில், எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு ஒரு பலன் நிச்சயமாக உண்டு, மாற்று கருத்து என்பது இல்லை.